Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about UG and PGTRB also Zoology Unit First 1 Binomial Nomenclature. இருசொல் பேரிடு முறை அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இருசொல் பேரிடு முறை என்றால் என்ன? நிறைய லோக்கல் நேம்ஸ் ஆர்கானிசத்துக்கு இருக்கிறதுனால ஏற்படும் கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேர்ல்டு வைடு அக்செப்டான ஒரு பேர் நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒவ்வொரு சிங்கிள் ஆர்கானிசத்துக்கும் 2 பேர் லட்டின் லாங்குவேஜில் வச்சாங்க. இதுதான் எதனால இந்த இருசொல் பேரிடு முறை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதுதான் காரணம். அண்டு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லோக்கலாக நம்ம ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தோன்னா அதுக்கு வேறு என்னன்னு சொல்லுவோம். அதே வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ வேறு ஒரு ஸ்டேட்லேயோ போகும்போது அதுக்கு வேறு ஒரு பேர் கொடுப்போம். அப்போ ஒரே பிளான்ட்டோ ஒரே அனிமலோட நேமையோ நம்ம சொல்லுவோம், பட் நமக்கு தெரியாது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இதுவா இதே எங்கள் ஊரில் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லோக்கல் நேம்ஸ் ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் கொடுத்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேறு வேறு பேரில் ஒரே பிளான்ட்டோ ஒரே அனிமலையும் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சலி அக்செப்டபிளான ஒரு பேர், எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இந்த பேரை சொன்னால் அது இந்த ஆர்கானிசத்தை தான் குறிக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக பொதுவான ஒரு பேரை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதன்படி ஒவ்வொரு சிங்கிள் ஆர்கானிசத்துக்கும் 2 பேர் கொடுக்கணும். அதுவும் லட்டின் லாங்குவேஜில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதனால தான் இந்த இருசொல் பேரிடு முறையே நமக்கு வந்துச்சு. மெயினாக இதோட கருத்து என்ன அப்படின்னா, அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணணும். ஒரே பேரில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் சொன்னதும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுதான். அண்டு பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னா தட் இஸ் இருசொல் பேருன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன? பை மீன்ஸ் லட்டின் லாங்குவேஜில் 2ன்னு அர்த்தம், நாமியல்னா பெயர்னு அர்த்தம். ஸோ 2 பேரை கொண்ட நாமென்க்ளேச்சர் மீன்ஸ் அறிவியல் வழியில் பேர் வைக்கிறது, அறிவியல் முறையில். ஸோ இதை தான் நம்ம பைனாமியல் நாமென்க்ளேச்சர்னு சொல்கிறோம். இதன்படி ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் 2 பேர் அறிவியல் முறையில் தரப்பட்டன. அதில் ஃபஸ்ட் நேம் என்ன சொல்கிறோம்? முதல் பேர் ஜீனஸ் நேம், பேரின பெயர்னு சொல்லுவோம். செகண்ட் நேம் இரண்டாவது பேர் ஸ்பீசிஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் நேம்னு சொல்லுவோம், தட் இஸ் சிற்றின பெயர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்கோட சயின்டிஃபிக் நேம். இதில் ஹோமோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா பேரின பெயர்னு சொல்கிறோம், சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது சிற்றின பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் இப்போ ஹியூமன் பீயிங் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்போ மனுஷன்னு தமிழில் சொல்கிறோம், அதே வேறு எங்கே ஒரு ஸ்டேட்டுக்கோ வேறு ஒரு கண்ட்ரிக்கோ போகும்போது மனுஷன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே நம்ம போய் ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எங்கே போய் சொன்னாலும் டக்குன்னு அது ஹியூமன் பீயிங் தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரை கொண்டு வந்தாங்க. அண்ட் இது யார் இதை கொண்டு வந்ததுன்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி நேற்று சொன்னோம், கரோலஸ் லின்னேயஸ். மாடர்ன் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொன்னாலும், சிஸ்டம் ஆஃப் நேச்சுரல் புக்கை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாலும், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொன்னாலும், இருசொல் பேரிடு முறையோட தந்தை அப்படின்னு சொன்னாலும் கரோலஸ் லின்னேயஸ் தான் குறிக்கும். ஓகேவா? அண்டு இவர் தான் ஃபஸ்ட்டு லாட்டின் லாங்குவேஜில் முத பேர் கொடுத்தாரு எல்லாத்துக்கும், அனிமல்ஸ் அண்டு பிளான்ஸுக்கு. ஏன் லட்டின் லாங்குவேஜில் கொடுத்தாருன்னா அவர் இருந்த பீரியடில் நல்லா டெவலப் ஆன ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜ் தான். ஸோ அவர் லட்டின் லாங்குவேஜில் பேர் கொடுத்தாரு. அண்டு இப்போ இதுக்காக சில அமைப்புகள் இருக்குது. இப்போ புதுசாக நம்ம ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பிளான்ட் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதுக்கு என்ன பேர் இருக்குது ஏற்கனவே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இல்லை அது எதுவுமே இல்லைன்னா புதுசாக நம்ம பேர் கொடுக்கணும்னா எந்த அமைப்பை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா தாவரங்களுக்கு பேர் கொடுக்கும் அமைப்பு இப்போ பிளான்ட்டாக இருந்தால் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் ICBN அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கனைசேஷனில் தான் நம்ம போய் நம்மளோட நியூவாக
கண்டுபிடிச்சதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க அதை பார்த்து நமக்கு வந்து ஆல்ரெடி இது வந்து இந்த நேமில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வந்து பேர் ஏதாவது புதுசாக ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனை தான் நம்ம வந்து தொடர்பு கொள்ளணும். அப்போ இது பிளான்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சருங்கிறது வந்து ஐசிபிஎன்ங்கிறது வந்து பிளான்ட்டுக்கு. அதே புதுசாக ஒரு அனிமலுக்கு நம்ம நேம் கொடுக்கணும் அப்படின்னா விலங்குகளுக்கு பேர் கொடுக்கும் அமைப்பு வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம ஜுவாலஜி தான் படிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஜுவாலஜிக்கலாக வந்து பார்க்கும்போது அனிமல்ஸ்க்கு நேம் கொடுக்குறோம்னா இந்த ஆர்கனைசேஷனை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர், இவங்க தான் வந்து இந்த எல்லா அனிமல்ஸுக்கும் வந்து என்னென்னா பேர் வந்து கொடுக்குறாங்க. அண்டு இதுக்கு சில விதிமுறைகள் வந்து இருக்குது, ரூல்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். எல்லா அறிவியல் பேரும் வந்து கண்டிப்பாக லாட்டின் லாங்குவேஜில் தான் இருக்கணும், லத்தீன் மொழியில் தான் வந்து இருக்கணும். அண்ட் அறிவியல் பேரை எழுதுகிறோம், ஒரு ஆர்கனைசத்தோட அறிவியல் பேர் எழுதுகிறோம் அப்படின்னா அதை வந்து என்ன செய்யணும்னா ஹேண்ட் ரிட்டன் எழுதும்போது கையில் எழுதுகிறோம்னா அண்டர்லைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த அண்டர்லைன் பண்ணதை வச்சு இது வந்து அறிவியல் பேர் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை டைப்பிங் மெத்தடு டைப் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டமில் டைப் பண்ணுறோம்னா அந்த சயின்டிஃபிக் நேமை வந்து இட்டாலிக்கில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் ஃபாண்ட்டு வந்து நம்ம டைப்பிங் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். ஏன்னா போல்டு இட்டாலிக் ஐங்கிற சிம்பிள் இருக்கும். அந்த ஐயை கிளிக் பண்ணோம்னா எழுத்து லைட்டாக கொஞ்சம் சாஞ்சு இருக்கும். அந்த மாதிரி டைப் மெத்தட் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ணும்போது இட்டாலிக் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. எழுத்து கொஞ்சம் சாஞ்சு இருக்கணும் அப்படின்னு. அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இது வந்து சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 2 நேமிங் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ் நேம்னு சொல்லியிருக்கோம், பேரின பேர். அது எப்போதுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும், செகண்ட் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்பீசிஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்டு ஆர்த்தர் சைட்டேஷன் என்னன்னா யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த பிளான்ட்டையோ இல்லை ஒரு அந்த ஸ்பெசிஃபிக்கான அனிமலையோ யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் எழுதுனதும் செகண்ட் நேமோட கண்டினியூவாக இவங்களோட நேமே ஷார்ட்டாக வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஆத்தரோட நேமை வந்து அந்த ஸ்பீசிஸ் நேமோட தொடர்ச்சியாக வந்து ஷார்ட்டாக சுருக்கமாக வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹோமோ சாப்பியன்ஸுங்கிறது ஹியூமன் பீயிங்கோட சயின்டிஃபிக் நேம். ஹோமோ மீன்ஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் நேம், ஜீனஸ் நேம்னு சொல்லுவோம். செகண்ட் நேம் சாப்பியன்ஸ் மீன்ஸ் செகண்ட் நேம், தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பீசிஸ் நேம்னு சொல்கிறோம். அதோட இதை கண்டுபிடிச்சது, இதுக்கு பேர் யார் கொடுத்ததுன்னா கரோலஸ் லினேயஸ், நம்மளோட ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி இருக்காங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து பேர் கொடுத்தாங்க. ஸோ அதோட கண்டினியூவாக அவங்களோட பேரையும் லின் அப்படிங்கிறத அவங்கள தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் லின் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கு பேர் கொடுத்தவர் யாருன்னா கரோலஸ் லினேயஸ் அப்படின்னு வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்டு அதுக்கு இப்போ நேம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பைனாமியல் நேம் கொடுக்கும்போது குறைஞ்சது 3 லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் அதுக்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கு கீழே வந்து லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது நம்ம கொடுக்குற பேர். அண்டு மேக்ஸிமம் வந்து 20 லெட்டர்ஸுக்கு வர இருக்கலாம், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, 3 லெட்டர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 20 லெட்டர்ஸுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ 3லேருந்து 20 லெட்டர்ஸுக்குள்ளே நம்ம கொடுக்குற பேர் வந்து இருக்கணும் அப்படின்னு இதுவும் தட்ஸ் ஒன் ஆஃப் த ரூல். அண்டு இவ்வளோதான் வந்து என்னென்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பைனாமியல் நாமென்க்ளேச்சர் வந்து ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அண்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதை யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்டு என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம பேர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். மேக்ஸிமம் இதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இதுக்குள்ளேருந்து தான் வரும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. இவ்வளோ தான் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் வந்து ஈவினிங் வந்து கொஸ்டின்ஸ் கொடுக்க கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.